அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ள சம்பவம் தற்போது சர்வதேச அரசியல் மற்றும் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகர் ஹைதராபாத்தில் அமெரிக்க துணை தூதரகம் அமைந்துள்ள முக்கிய சாலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவென்யூ என்று பெயரிடப்பட்டதை தொடர்ந்து ட்ரம்ப் தனது சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியலில் இந்திய மக்களுக்கும் தெலுங்கானா அரசுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஒரு அமெரிக்க அதிபரின் பெயரில் அதிகாரப்பூர்வமாக சாலை பெயரிடப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்று கூறப்படுவதால் இந்த நிகழ்வு சர்வதேச கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த சாலை ஹைதராபாத்தின் நானக்ராம்கோடா பகுதியில் அமெரிக்க துணை தூதரகத்தை ஒட்டியுள்ள முக்கிய சாலையாகும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற சிறப்பு விழாவில் தெலுங்கானா அரசின் சார்பில் புதிய பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர், தெலுங்கானா அரசின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஹைதராபாத் நகரம் இந்தியா அமெரிக்க பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் முக்கிய மையமாக வளர்ந்து வருவதை குறிக்கும் அடையாளமாக இந்த பெயரிடல் அமைந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்ட பதிவில், இந்தியாவுக்கு நன்றி. இந்த பெருமை எனக்கு மிகவும் அர்த்தமுள்ளதாக உள்ளது. இந்தியாவில் இந்த வகையான மரியாதையை பெறும் முதல் அமெரிக்க அதிபராக இருப்பது எனக்கு பெருமை அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய மக்களின் அன்புக்கும் மரியாதைக்கும் அவர் நன்றி தெரிவித்ததுடன் இந்தியா அமெரிக்கா உறவு மேலும் வலுப்பெற வேண்டும் என்று தனது விருப்பத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த சாலை பெயரிடப்பட்டதற்கான காரணம் குறித்து தெலுங்கானா அரசு அளித்த விளக்கத்தில், ஹைதராபாத் நகரம் உலகின் முக்கிய தொழில்நுட்ப மையங்களில் ஒன்றாக உருவெடுத்திருப்பதோடு அமெரிக்க நிறுவனங்களின் மிகப்பெரிய முதலீட்டு தளமாகவும் திகழ்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், ஆப்பிள், மெட்டா உள்ளிட்ட பல முன்னணி அமெரிக்க நிறுவனங்கள் ஹைதராபாத்தில் பெரிய வளாகங்களை அமைத்துள்ளனர். அமெரிக்க துணை தூதரகம் அமைந்துள்ள இந்த பகுதி இந்தியா அமெரிக்க ஒத்துழைப்பின் அடையாளமாக இருப்பதால் அங்கு ட்ரம்பின் பெயர் சூட்டப்பட்டதாக மாநில அரசு விளக்கியுள்ளது. ஆனால் இந்த முடிவு அரசியல் ரீதியாக விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சில எதிர்க்கட்சிகள் இந்தியாவில் வெளிநாட்டு தலைவர்களின் பெயர்களை சாலைகளுக்கு வைப்பது அவசியமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளனர். குறிப்பாக ட்ரம்ப் இந்தியா தொடர்பாக முன்பு எடுத்த சில வர்த்தக முடிவுகள் மற்றும் சுங்கவரி தொடர்பான கருத்துக்களை நினைவுபடுத்தி இந்த முடிவு பொருத்தமானதா என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளனர். மறுபுறம் தெலுங்கானா அரசு இந்த நடவடிக்கை அரசியல் நோக்கத்திற்காக அல்ல என்றும் இந்தியா அமெரிக்கா நட்புறவை குறிக்கும் ஒரு அடையாள நடவடிக்கை என்றும் விளக்கியுள்ளது. சர்வதேச உறவுகள் தொடர்பான நிபுணர்களின் கருத்துப்படி உலகின் பல நாடுகளில் வெளிநாட்டு தலைவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் அல்லது சர்வதேச முக்கிய நபர்களின் பெயர்களில் சாலைகள், பூங்காக்கள் மற்றும் நினைவிடங்கள் அமைக்கப்படுவது புதிய விஷயம் அல்ல. இந்தியாவிலும் பல வெளிநாட்டு தலைவர்களின் பெயர்களில் சாலைகள் மற்றும் நினைவிடங்கள் உள்ளனர். அதேபோல் உலகின் பல நாடுகளிலும் இந்திய தலைவர்களின் பெயர்களில் சாலைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டு இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளனர். எனவே இது இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவின் அடையாளமாகவே பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர்.